எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். Thank you. என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் காலையில சாப்பிட்டீங்களா? வணக்கமா. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். புதுச்சேரி எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கே போட்டி போடுறோம். நம்மளோட சேர்ந்து 2 தொகுதியில நம்ம கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடின்னு 2 தொகுதியில் நிக்கிறாங்க. நம்ம கட்சி வேட்பாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். களத்தில் மக்களோட மக்களா நிற்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்ம அண்ணா தம்பின்னு நம்மளுடைய வேட்பாளர்கள், புதுச்சேரி வேட்பாளர்கள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி உங்கள் முன்னாடி நான் அறிவிச்சிட்டேன், உங்கள் முன்னாடி நான் ஒப்படைச்சிட்டேன். அவங்க எல்லாரையும் வெற்றி பெற செய்யணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வேட்பாளர் எல்லாருக்கும் நம்ம விசில் சின்னத்தில், உங்க விசில் சின்னத்தில் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அவங்களோட சின்னத்திலையும் ஓட்டு போடுங்க. நம்ம டிவிக்கே புதுச்சேரி எலெக்ஷன்ல முதலா போட்டி போடுது. இங்க 2 கூட்டணி இருக்கு. நீங்க தனியா வந்து என்ன செய்ய போறீங்கன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி ஒன்று எழலாம். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி இங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கே, அதுல காங்கிரஸ் மட்டுமே 5-6 முறைக்கு மேல இங்க ஆட்சியில இருந்தாங்க. அந்த கூட்டணியில இருந்த ஒரு தலைவர் மக்களை மட்டும் ஏமாத்தல, அவங்களோட தலைவரையே வெட்ட வெளிச்சமா எப்படி ஏமாத்தினார்னு உலகமே பார்த்து கை கட்டி சிரிச்சது. அதுக்கப்புறம் அந்த கட்சி இங்க எந்த நிலைமையில இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுகவும் 2-3 முறைக்கு மேல ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ 2ம் கூட்டணி, பேருக்கு தான் கூட்டணி. ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. கூட்டணி இருக்குன்னு ஒரு பக்கம், கூட்டணி இல்லைன்னு இன்னொரு பக்கம் தினம் ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுல நம்மளை வச்சு அவங்களா ஒரு அரசியல் நடத்தினாங்க, பார்த்திருப்பீங்க. இங்க இன்னொரு அரசியல் வியாபாரமும் நடக்குது. தமிழ்நாட்டில் எப்படி 2 பேர் சீக்ரெட் அலையன்ஸ் வச்சிருக்காங்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலையும். நம்மளை பத்தி தப்பா கதை சொன்னாங்கல்ல, இப்ப என்னாச்சு? இப்ப நாம தனியா நிக்கிறப்பவே
நம்ம யார் கூடவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒட்டி உறவாடவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நாம அப்படிதாங்க, சும்மா தில்லா கெத்தா கட்ஸா மக்களை நம்பி வா பார்த்துக்கலான்ற கேட்டகரி தான். நாம நம்ம மக்கள் பக்கம் நிக்கிறோம், நம்ம மக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அப்படி இல்லாம யாரு எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்னு பயத்தோடவே சுத்துனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட்டே ஆகாது, ஃபுல்லா வாஷ் அவுட் தான் ஆகும். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த காங்கிரஸும் பாஜகன்னு ரெண்டு கூட்டணி இருக்கீங்கல்ல, ரெண்டு கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. அமரர் சுஷ்மா சுவராஜ் அவங்க குழு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியும் கூட இதுவரைக்கும் ஏங்க ஒரு கவர்மெண்ட் கூட கண்டுக்கவே இல்லை. இந்த ஒரு கேள்விக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியோ இல்ல பாஜக கூட்டணியோ பதில் சொல்லுவாங்களா? நேரடியா கேட்கிறோம். மனசாட்சி இருந்தா, மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்த கோரிக்கை ஏன் இவ்வளவு நாளா இழுக்கிறீங்க? இப்படி நாம கேட்டதும் இவங்க யார்கிட்டையும் ஒழுங்கான பதில் இல்லாததால என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் போன முறை பாண்டிச்சேரி வரும்போது அந்த ரேஷன் கடை பிரச்சனையை பத்தி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு வாதத்துக்கு நான் தெரியாம சொன்னேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா விகடன் வெப்சைட்ல ஒரு நியூஸ் போட்டாங்களே, அதுல என்ன சொன்னாங்க? சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல கோதுமை, மைதா, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் நிறுத்தியாச்சு. சிகப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் நிற அட்டைக்கு 10 கிலோன்னு அரிசி மட்டும் இலவசமா வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கவர்னராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அரிசி கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா சொல்லி அரிசிக்கு பதிலாக பேங்க் அக்கவுண்ட்ல மக்களுக்கு பணம் போடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ரேஷன் கடைன்னு ப்ராப்பரா இருந்த இடத்துக்கு வருஷ கணக்கா வாடகை தரல. அதனால அந்த பில்டிங் ஓனர்ஸ் கடையை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஸ்கூல்ல வச்சுதான் அரிசி மட்டும் தர்றாங்க. அது கூட இப்பதான் கொஞ்ச காலமா தர்றாங்க. அதை விட இன்னொன்னும் சொல்லி இருந்தாங்க, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 5 வருஷமா சம்பளமும் தரலன்னு சொல்லி இருந்தாங்க. விஜய் தெரியாம சொன்னாருன்னு மினிஸ்டர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ விகடன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த மாண்புமிகு மனிதர்கள் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? எலெக்ஷன்ன்றது என்னங்க, எக்ஸாம் பேப்பரா? அதுல கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதுவதற்கு அந்த எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லைங்க. ஆனா இங்க எலெக்ஷன்ன்றது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லத்தான் தில்லு வேணும். இங்க ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறவங்கள மக்களுக்கு பதில் சொல்ல தெரியல. கூட்டணி அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்த தான் பார்க்கறாங்க. அதனால தான் மக்கள் சார்பா நாம வந்து கேட்டா உடனே கோவப்படுறாங்க. மக்களே, இந்த ஏமாத்து கூட்டணிகளுக்கும் பொருந்தா கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடசலா இருக்கிற கூட்டணிகளுக்கும் ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. சிறுபான்மை சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். சிறுபான்மை வேஷம் போடுற கூட்டணியும் நம்பாதீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்பாதீங்க. 2 பேருக்கும் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். புதுச்சேரி மக்களே, திமுக கூட்டணியில பேருக்கு இருக்கிற காங்கிரசும் சரி, பாஜக கூட்டணியில நிர்பந்தத்துல சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஒருத்தர் முழுங்கி ஏப்பம் விடம் பார்க்கிற இந்த 2 கூட்டணியும் உங்களுக்கு ஒன்றும் செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால இந்த தீய சக்தி திமுக இருக்கிற உடஞ்சி ஓட்டலான காங்கிரஸ் கூட்டணியும் வேணாம், பிஜேபி இருக்கிற கூட்டணியும் வேணாம். மக்களுக்கு விரோதமான ஆளுங்களோட கூட்டணி அமைச்சா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க?
அதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தியே ஆகணும். அதனால மக்களுக்காக மக்களோட மக்களா நிக்கிற நம்ம வெகுஜன மக்களை மையமாக வச்சு இருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட தேவைகளை நிறைவேற உங்களோட தேவைகள் நிறைவேற நம்ம டிவிக்கே துணை நிற்கும். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கு துணையா இருப்பான். தமிழ்நாட்டில் நம்ம டிவிக்கே ஆட்சி தான் அமையும். அதே மாதிரி புதுச்சேரியிலும் நம்ம டிவிக்கு ஆட்சி தான் அமையணும். புதுச்சேரி மக்களோட தேவைகள் நிறைவேற, புதுச்சேரி மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அமைய உங்க சின்னம் நம்ம சின்னம் வெற்றி சின்னமான விசிலுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஒரு விரல் புரட்சியான விசில் புரட்சிய புதுச்சேரியிலும் உருவாக்குங்க. நான் தன்னந்த நீயாளு நீ எழ நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டே, கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா? நம்ம புதுச்சேரி மக்களுக்கு நம்ம டிவிகேவோட விஷன் அண்ட் அஜெண்டாவை கொஞ்சம் படிக்கிறேன், கேளுங்க. லவ் யூ டூ. துணை நிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிகே அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும். மீன்பிடிக்க செல்வோருக்கு லிட்டருக்கு ரூபாய் 20 டீசல் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமின்றி மின்சாரம் வழங்கப்படும். ஸ்டேட் யூனிவர்சிட்டி புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அண்ட் ஆர்ட்ஸ் உருவாக்கப்படும். காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 25% வளர்ச்சி செலவினங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். தேங்க்யூ. மறுபடியும் சொல்றேன், உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்மளுடைய புதுச்சேரி வேட்பாளர்களை தயவு செஞ்சு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.